மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா நடுமணம் என்ன பண்ணும், என்ன பார்த்து திட்டாரு, என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வி உள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. அது அரிச்சுக்கிட்டே இருக்குங்க. உள்ள உங்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்குங்க. பார்ட்னர் ஏமாத்திடுவாரு, நம்பன பார்ட்னர் ஏமாத்திடுவாருங்க. அவனை நம்பணும் பாரு, அது முடிஞ்சு 5 வருஷம் இருக்குங்க. இது என்ன பண்ணு தெரியுமா, அரிச்சுக்கிட்டே இருக்கும். துரோகம், ஏமாற்றம், கோபம், மத்தவங்க நம்மளை ஏமாத்தினது, பொய் சொன்னது, நம்மளை திருடிட்டு போனது, மரியாதை எல்லாம் பேசுனது எல்லாமே நடுமணம் ரெக்கார்ட் பண்ணிட்டு. நடுமணம் என்ன தெரியுமா, பிடிக்காத விஷயம் தான் அதிகமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும். சரி, பிடிச்ச விஷயம் எல்லாம் எங்க போயிரும்? அப்ப அடுத்த கேள்வி வரும் இல்லையா, சந்தோஷமா இருந்தோம்ல, அது எங்க போகணும் புரிஞ்சுக்கங்க. இதுதான் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயம். நம்ம ஹாப்பியா வாழ்றோம் இல்லையா, அதை நடுமணம் பதிவு செய்யாது. அது உயிருக்கு, ஆன்மாக்கு போயிடும். அது டைரக்டா ஆன்மாக்கு போயிடும். பிடிக்காத விஷயத்தை ஆன்மாக்குள்ள விடாம அது பிடிச்சு வச்சு நின்று தான் விஷயம். துரோகம், ஏமாத்து, யோசிச்சு நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது இல்லையா? துரோகம் சொல்லும் போது 2 மூஞ்சி ஞாபகம் வருதா இல்லையா? ஒவ்வொன்று நம்ம சொல்ல ஒரு 4 மூஞ்சி அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்களை திட்டாருன்னு சொன்ன உடனே இது வரைக்கும் வாழ்க்கையில் 50 பேருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஒவ்வொன்றா சித்தி திட்டினது, அம்மா எல்லாம் ஒவ்வொன்றும் ஞாபகம் வருதா? அப்ப அது எங்க இருந்து வருது? நடுமணம். புரிஞ்சுக்கங்க. அது நடுமணம் என்ன தெரியுமா பண்ணும், 24 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணு. நம்மளுக்கு தெரியாது, நமக்கே தெரியாதுங்க.